ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் எடிட் டேபிளில் உட்காடுறீங்க, உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணி எடிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைட்டில்ஸ் தேவைப்படுது. நீங்கள் எஃபெக்ட்ஸ் டேபில் டைட்டில் சர்ச் பண்ணும்போது உங்கள் நேமில் ஒரு டைட்டில் பேக் இருக்குது, அதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணாது எப்படி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்மளே க்ரியேட் பண்ண ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்டை எப்படி நம்ம ப்ரீசெட்டாக மாற்றி நம்ம Davinciக்குள்ளே சேவ் பண்ணிட்டு நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பவுன்ஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, நம்ம இப்போ இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை தான் நம்ம ப்ரீசெட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூஷன் பேஜ் போய்டுங்க. ஃபியூஷன் பேஜ் போய்ட்டு நீங்கள் டெம்ப்ளேட்னு இருக்கும். டெம்ப்ளேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணது தான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இங்கே செட்டிங்ஸில் சேவ் ஆஸ்ன்னு இருக்கும், அந்த சேவ் ஆஸ் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இங்கே டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷனில் தான் அது சேவ் ஆகும். நீங்கள் இங்கே சேவ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் இங்கே சேவ் பண்ணுற மாதிரி இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் எனக்கு ப்ரிஃபர்டாக நான் வேறு ஒரு லொக்கேஷன் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே டாட் செட்டிங் ஃபைல் தான் சேவ் ஆகும். நம்ம இதை நேம் மட்டும் மாற்றிக்கலாம். இதோட நேம் நம்ம எலாஸ்டிக் பவுன்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃபைல் அங்கே சேவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம சேவ் பண்ண லொக்கேஷன் இது தான். நம்ம செட்டிங் ஃபைலும் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு Davinciயில் இந்த எஃபெக்ட்ஸ் டேப் இருக்குல்ல, இது ஆஃபில் இருந்தால் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே டைட்டில்ஸ்ன்னு இருக்கா, இந்த டைட்டில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஷோ இன் ஃபோல்டர்னு வரும். அந்த ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இங்கே தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், நம்ம சேனல் நேம் போட்டு ஒரு டெக்ஸ்ட் பேக் க்ரியேட் பண்ணுறேன், டிடி டெக்ஸ்ட் பேக்னு. ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சா? இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது எடிட் பேஜ் போயிடுங்க. இதில் எஃபெக்ட்ஸ் டேப்பில் டைட்டில்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா டெக்ஸ்ட் பேக்னு இருப்பாங்க, டிடி டெக்ஸ்ட் பேக். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம க்ரியேட் பண்ண அந்த எஃபெக்ட் வந்துடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி உங்கள் டைம் லைனில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். அண்ட் இது நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த கிளிக் பண்ணி இன்ஃபர்ட் டேபில் டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்படி தான் சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் அப்படியே ஃபியூஷன் டேப்பில் நீங்கள் அதை சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போது இங்கே எஃபெக்ட்ஸ் டேப்பில் போயிட்டு அந்த செட்டிங்ஸ் ஃபைலை இங்கே சும்மா அப்படி ட்ராக் பண்ணாலே சேவ் ஆகிடும். அதுக்கு நீங்கள் இங்கே டெம்ப்ளேட்ஸில் இங்கே டைட்டில்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த செட்டிங் ஃபைல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே அந்த நம்ம சேவ் பண்ண செட்டிங்ஸ் ஃபைல் இருக்குல்ல, அது ஜஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணாலே அது சேவ் ஆகிடும். பட் நம்ம நேமில் சேவ் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணது. ஸோ நம்ம சேனல் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம அது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அதில் பெஸ்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்காக ரெடி பண்ணலாம். நான் என்னோட நேம் ரெடி பண்ணுறேன், நீங்கள் உங்கள் நேம் ரெடி பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ, இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் எப்போவும் சொல்கிற காமெண்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டுட்டோரியல் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.